ஹாய். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி டைப்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். வேலையை கஷ்டப்பட்டு செய்வீங்க. உங்கள் ஃப்ரெண்டு எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஓபி அடிப்பார், வேலையை செய்ய மாட்டார். இந்த வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆனால் கிரெடிட்ஸ் யார் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லா கிரெடிட்ஸும் எடுத்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும்ல. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் புருனலெஷி அப்படின்றவர் இருக்காரு. அவர் ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். பழைய பில்டிங்லாம் ரெனோவேட் பண்ணி கொடுப்பாரு. இப்போது அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, முக்கியமான வேலை. அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வேலையில் இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் லொரன்சோ. அவர் எந்த மாதிரி டைப்னா அந்த உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால இந்த ஓபி அடிக்கிற டைப்பு, அந்த மாதிரி டைப்பு. இவர் இந்த புருனலெஷிக்கு என்ன பிரச்சனைனா எல்லா வேலையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம், ஆனால் அவனுக்கு பேமெண்ட்டும் போகும், கிரெடிட்டும் போகும். அது இவருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சிக் லீவில் போயிட்டுறாரு. சிக் லீவில் போனோன்னே அது எப்போ போகிறாருன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமான டைமில் போகிறாரு. அதாவது எப்படின்னா அந்த லொரன்சோவால் செய்ய முடியாத மாதிரி. ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்கில்டு இல்லை நம்ம புருனலெஷி. அதுமாதிரி முக்கியமான நேரத்தில் போகிறாரு. போனோன்னே அந்த லொரன்சோவால் ஹேண்டில் பண்ண முடியல, அவருக்கு தெரியல வேலை, அப்படியே நிற்கிது வேலை. இப்போ சிட்டி அஃபிஷியல்ஸ் இவர் சொல்கிறாங்க, உடம்பு சரியாயிடுச்சா, கொஞ்சம் வாங்கலை வேலையை முடிங்களேன்ட்டு. இவர் சொல்கிறேன், இல்லை எனக்கு உடம்பு முடியல, நீங்கள் லொரன்சோ வச்சே பாருங்கள், கொஞ்சம் முடிச்சிருங்க அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு லொரன்சோ கொஞ்சம் முடிக்க சொல்கிறாங்க. ஆனாலும் வேலை எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே நிற்கிது. அப்போ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது, லொரன்சோக்கு ஏதோ தெரியல, அவன் வேஸ்ட்டு தான் போல அப்படின்ற மாதிரி சிட்டி அஃபிஷியல்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு. அதனால திருப்பி புருனலெஷி கிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் வாங்க வேலையை முடிச்சிருங்க, வேலை எங்கே நீங்கள் விட்டீங்களோ அங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை லொரன்சோ தான் முடிச்சாகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பனாக நிற்கிறாரு. அப்புறம் சிட்டி அஃபிஷியல்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் லொரன்சோ போனால் தான் திருப்பி வேலைக்கு வருவார் போல். அதனால் அவனை வேலைக்கு விட்டு அனுப்பிச்சிட்றாங்க. வேலையை விட்டு அனுப்பிச்சோன்னே நம்ம புருனலெஷி போயிட்டு அந்த வேலையை முடிச்சிடுறாரு. இப்போ கிரெடிட்டும் அவருக்கே கிடச்சிது, பேமெண்ட்டும் அவருக்கே கிடச்சிது. இப்படி தான் அவரோட அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணார். நீங்களும் இதே மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாம்.